வணக்கம், நான் தயாரிப்பாளர் தனஞ்சயன். 50 வருடங்களை நிறைவு செய்யும் தூர்தர்ஷனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தூர்தர்ஷன் இல்லாமல் நம்ம யாருமே இல்லைங்க. உலகத்தில் இருக்கிற எல்லோருக்குமே ஒரு இந்தியாவை அறிமுகப்படுத்தின ஒரு ஊடகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது தூர்தர்ஷன் தான். இந்தியாவில் என்ன நடக்குது, என்ன விஷயங்கள்லாம் சிறப்பாக போயிட்டுருக்கு, எல்லா விஷயங்களும் என்டர்டெயின்மெண்ட் உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்குன்னு பல விஷயங்களை நம்மளுக்கு கொண்டு வந்தது தூர்தர்ஷன் தான். நான் சிறு வயதிலேருந்தே பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷனுக்கு மிகப்பெரிய ரசிகன். அந்த ஒரு சிறு வயதில் நான் எப்படின்னா, ஒரு டெலிவிஷன் வந்தாலே தூர்தர்ஷனில் எப்போ ஒளியும் ஒளியும் வரும்னு ஓடி போய் பார்ப்பேன். அப்போ ஒளியும் ஒளியும் பார்த்து வளர்ந்தவன் தான் நான். இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். அந்த ஒளியும் ஒளியும் பார்த்து அதுக்கு பிறகு ராமாயண், மகாபாரதன்னு என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை உருவாக்குறதுல ஒரு முக்கியமான அங்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது தூர்தர்ஷன் தான். அதுவும் நான் எம்பிஏ படிக்கும்போது இன்னும் ஞாபகம் இருக்குது. எங்களுக்கு சண்டே மார்னிங், அதாவது ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்குன்னா நாங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி தபதபான்னு தூர்தர்ஷன் முன்னாடி உட்காந்துருவோம். ஏன்னா அப்போ மகாபாரதம் பார்க்கணும் அப்படின்னு. அந்த மகாபாரதம்னு வரும், உடனே நான்ஸ்டாப் அந்த ஒரு முடிகிற வரையும் ஒருத்தர் எழுந்து போக மாட்டோம், சீட்டை விட்டு போக மாட்டோம். இப்படி பல லட்சக்கணக்கான பேரை கட்டி போட்ட ஒரு ஊடகம் தான் தூர்தர்ஷன். அப்படிப்பட்ட தூர்தர்ஷன் இன்றைக்கி பல மாற்றங்களை கொண்டு இப்போ ஓடிடியிலும் வராங்க. அவங்க வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓடிடியெலாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பல மாற்றங்களோட, பல புதிய பரிமாணங்களோட, சிறப்பாக பல ப்ரோக்ராமோட தூர்தர்ஷன் தொடர்ந்து மக்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு, எஜுகேட் பண்ணிவிட்டு, இன்ஃபோடெயின்மெண்ட் அப்படின்வாங்க, இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு, என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு பல சாதனைகளை புரிந்து வரும் தூர்தர்ஷனுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த 50வது வருடம் இந்த சிறப்பாக அமைஞ்சு அடுத்த கட்டமாக 100வது வருடம் வரும்போதும் இன்னும் பல விஷயங்களை இந்த தூர்தர்ஷன் சாதனை பண்ணணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.